சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் ஸ்ரீதேவி மேடம் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் மேடம். ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா முன்ன சேனல்ல கொடுத்துருந்தீங்க. ஆமா. அப்படியா? ஓகே ஓகே. கங்க்ராச்சுலேஷன் சார், ஆல் தி பெஸ்ட். டாபிக் சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்துட்டு இப்போ எல்லாரும் கஷ்டப்படுற இந்த வெயில் பத்தி தான். சம்மர் சீசன்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், சம்மர் சீசனுக்கு இருக்கிற ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன ப்ரிகாஷன் வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு இதுதான் டாபிக். ஒரு சாதாரண டாபிக் தான். ஆனா இதுல கூட நான் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்துட்டு இந்த சம்மர் டிசார்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும் అనేది நான் சொல்லி கொடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் சம்மர் அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் பயம் வர்றதே ஐயோ வெயில், ஐயோ வெயில், ஐயோ வெயில் இப்படித்தானே சொல்லிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா வெயில போகும்போது என்ன நடக்குது நமக்கு, அந்த அந்த வெயில் இதுக்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வர ப்ராப்ளம் வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம் வரும். எல்லாருக்கும் முதல்ல வருது, ஏன்னா அந்த வேறு பொக்கு எல்லாம் வந்துடும். அப்புறமா இந்த ஸ்வெட்டிங் ஓவரா ஸ்வெட்டிங் வரும். ஓவர் ஸ்வெட்டிங் வரும்போது மோஸ்ட்லி ஜென்ஸ்ல கூட இருக்கு அந்த ப்ராப்ளமும். லேடிஸ்க்கே வந்துட்டு ரொம்ப மேபி நான் லேடியா இருக்கிறதுனால அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் தான் இருக்கும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமா வரும் இந்த வெயில் சீசன்ல. ஏன்னா அந்த ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கும்போது ப்ரைவேட் பார்ட்ஸ்ல காணி எல்லாம் இந்த கழுத்துக்கிட்ட காணி நம்ம சாரீஸ் கட்டுறவங்களுக்கு வந்துட்டு அந்த எங்கெங்க டைட்டா வந்துட்டு நீங்க பண்றீங்களோ அந்த இடத்துல, இப்ப ட்ரெஸ் போட்டவங்களுக்கே அப்படிதான். எங்க டைட்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரெஸ் டைட் பண்றோமோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் சில பேருக்கு வருது. அது வந்துட்டு சில பேருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, இச்சிங்கோட இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு வெறும் அங்க வந்துட்டு ஸ்கின் மட்டும் வந்துட்டு ஒரு பிளாக்கிஷா ஆயிடும். சில பேருக்கு என்னன்னா அதோட அரிப்பு வந்துட்டு அதிகமா இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு இன்னும் அதிகமா வந்துட்டு வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி கூட ஆயிடும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த சம்மர்ல வந்துட்டு நிறைய பேரு அனுபவிக்கிற ஒரு ப்ராப்ளம் அது. அது இல்லாம ஜென்ரலா ஒரு சின்ன சின்ன ஸ்வெட்டிங், இது ஹீட் பபுள்ஸ் மாதிரி வந்துட்டு ஃபுல்லா வருது. அது மோஸ்ட்லி இந்த ஹீட் பபுள்ஸ் யாருக்கு அதிகமா வருது அப்படின்னா சின்ன பசங்களை நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா, இந்த ஸ்கூலுக்கு போற பசங்க இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே போயிட்டு விளையாடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்வெட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு கிளீன் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, தண்ணி நிறைய குடிக்காம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதிகமா வருது. அது இல்லாம நீங்க ஒன்னொன்னு கவனிச்சிட்டீங்கன்னா, நம்ம இப்போ சீசன் வந்துட்டு மாங்காய் சீசன் இல்லையா, எல்லாரும் கண்டிப்பா வந்துட்டு அனுபவிச்சிருப்பாங்க. இது சின்ன வயசுல வந்துட்டு மாங்காய் எல்லாம் மாம்பழம் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டே இருந்துச்சுன்னா அப்புறமா இந்த வெயில் போயிட்டு மழை வர நேரத்துக்கு வந்துட்டு ஒரு கட்டி மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆயிடும். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அது சின்ன பசங்களும் ரொம்ப அதிகமா ஃபார்ம் ஆயிடும். இப்ப பெரியவங்களுக்கு வந்துட்டு வருது. அது சில பேருக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு அந்த ஹீட். இந்த சம்மர்ல வர ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு அந்த கட்டி வந்துட்டு ஹீட் கட்டி கூட வந்துட்டு ஃபார்ம் ஆகிறது. ஸ்கின் ப்ராப்ளம்ல இப்போ யாருக்கு இது கொஞ்சம் வந்துட்டு ஆறுதலா இருக்கும்னா, இந்த ஆஸ்ட்ரோ ஆர்த்தரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இது இருக்கிறவங்களுக்கு இந்த வெயில் வந்தது அவங்களுக்கு பெயின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஜென்ரலா அவங்களுக்கு வின்டர் சீசன்ல வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ இந்த சீசனுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது ஒரு பிரச்சனை. மெயின் பிரச்சனை வந்துட்டு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருது ஒரு பிரச்சனை. நிறைய பேருக்கு ஸ்வெட்டிங் ஓவரா ஆயிடும். அந்த ஸ்வெட்டிங்கோட வந்துட்டு டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த ஸ்வெட்டிங் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்வெட் ஆயிட்டே இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு டயர்ட் ஆயிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். சில பேருக்கு வந்துட்டு சன் ஸ்ட்ரோக் ஆயிடும். அது ஆஃப்டர்நூன் டைம்ல வந்துட்டு வெளியே போனாங்க, ரொம்ப லாங் ஜெர்னி பண்ணிருக்காங்க அப்படின்னா எந்த ப்ரிகாஷனும் எடுக்காம அவங்களுக்கு வந்துட்டு சன் ஸ்ட்ரோக் வர்றது வந்துட்டு ரொம்ப அதிகம். நீங்க கவனிச்சு மூச்சு வாங்குறதே கஷ்டப்படுவாங்க. அப்படியே வந்துட்டு சோர்வாயிடுவாங்க, மயக்கமாயிட்டு கீழே விடுவாங்க, வாமிட்டிங்ஸ் ஆயிடும், ஹெடேக் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடும், மைக்ரேன் மாதிரி வந்துட்டு வரும், தலை வந்துட்டு வெடிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு உணர்வு சில பேருக்கு வருது. வாமிட்டிங் ஆயிட்டு அப்படியே வந்துட்டு மயக்கமாயிடுவாங்க. அந்த சன்ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா சில பேர் வந்துட்டு இறந்து போறவங்க கூட இருக்காங்க. இந்த சம்மர் வெயிலுக்கு வந்துட்டு வயசானவங்க வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க.
அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு வரும். எல்லாருக்கும் வர ஒரு காமன், எல்லாருக்கும் இல்லைன்னா கூட யாரு வந்துட்டு சம்மர் ப்ரிகாஷன் எடுக்கலையோ சில பேருக்கு வந்துட்டு வர ப்ராப்ளம் அது. வந்து காமனா சம்மர்ல வர ப்ராப்ளம் நான் சொல்றது. ஆஹ் இன்னும் முடி கொட்டுறது. ஏன்னா ரொம்ப ஸ்வெட்டிங் வந்துட்டு தலையில வந்துட்டு ரொம்ப ஆயிடும். ஸ்வெட்டிங் ஆனாவே நமக்கு வந்துட்டு வெறும் வந்துட்டு கையில ஃபேஸ்ல ஆகுது. தலை பிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே வந்துட்டு ஈரமாயிடும் ஃபுல்லா. ஹெட் பாத் பண்ற மாதிரி வந்துட்டு ஈரமாயிடும். முடி வந்துட்டு ரொம்ப அதிகமா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஐயோ ரொம்ப ட்ரை ஆயிடும். அதிகமா ட்ரை ஆகும். பிளஸ் முடி கொட்டுறதே வந்துட்டு அந்த ஸ்வெட்டிங்க்கு வந்துட்டு அதிகமா கொட்டும். இது சொல்லவே தேவையில்லை. பைக்ல போறவங்களுக்கு வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வச்சது ஹெல்மெட் வச்சுக்கிட்டாங்கன்னா, சில பேர் வந்து இப்ப கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுக்கிறாங்க. துணி கட்டிட்டு துணி மேல வச்சுட்டு பண்றாங்க. ஆனா சில பேர் அதை எடுக்காம இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ளவே வந்துட்டு பால் ஹேர் வருது. அது ஜென்ரலா அது இப்போ நேச்சுரல் ஆயிடுச்சு. பாவம் பொண்ணுங்க கூட ரொம்ப எதிர்பார்க்கறது இல்ல. முடிதா கண்டிப்பா இருக்கணும்னு. ஒரு காலத்துல வந்துட்டு எல்லாரும் எல்லாமே எதிர்பார்த்தாங்க. இப்போ எதுவும் எதிர்பார்க்கறது இல்ல. அது ஒரு ப்ராப்ளம் வர. அதுக்கு அடுத்தது வர ப்ராப்ளம் என்னன்னா ரொம்ப ட்ரை ஆகுறது. அவங்களுக்கு எப்படின்னா ஹீட் வந்துட்டு அப்டாமினல் ஹீட்டு ரொம்ப அதிகமாயிடும். இந்த சீசன்ல வந்துட்டு கொஞ்சம் காரம் சாப்பிட்டாலும் ஊறுகாய் சாப்பிட்டாலும் இல்லை நான் வெஜிடேரியனோ ரொம்ப மசாலா பொருள் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது கூட அல்சர் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமா வந்துட்டு ப்ராப்ளம் வந்துட்டு கிரியேட் ஆயிடும். இந்த வெயில் காலத்துல வந்துட்டு வர பிரச்சனை வந்துட்டு అంటే மத்த இடத்துல கூட அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த காரம் அதெல்லாம் சாப்பிட்டா வரும், இல்லைன்னு சொல்லல. பட் நேச்சுரலாவே நம்ம பாடி வந்துட்டு சூடு அதிகமா கொடுக்கற காலம் வந்துட்டு இந்த வெயில் சீசன். நேச்சுரலாவே வந்துட்டு உங்களுக்கு ஹீட் அதிகமாயிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்போது இது காமனா வர ப்ராப்ளம் வந்துட்டு எல்லாரும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ். என்ன பண்றது, என்ன ப்ரிகாஷன் எடுக்கணும் அப்படியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இருக்கும் இதுல. நான் புதுசா சொல்ல போறது என்னன்னா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு புதுசா சொல்ல போறது. ஆல்மோஸ்ட் எல்லா நம்ம சின்ன வயசுல வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்றதுதான். நான் தண்ணி வந்துட்டு நிறைய குடிக்கணும். இப்போ ஒருத்தருக்கு ஸ்வெட்டே ஆகல, ஆனா நான் எனக்கு தண்ணி தாகமே அடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வேற விஷயம். ஆனா தண்ணி தாகம் அடிக்கலைன்னா கூட எனக்கு ஸ்வெட் அதிகமா ஆயிட்டே இருக்குன்னா அவங்க கண்டிப்பா வந்துட்டு பாடினே டீஹைட்ரேஷன் ஆயிடும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா 1 லிட்டர், நான் எப்பவுமே எல்லா கிளாஸ்லயும் நான் சொல்லிட்டே இருப்பேன், ஒரு 20 kgsக்கு 1 லிட்டர் கணக்கு பாடிக்கு நமக்கு தேவைப்படுதுன்னு. அதுவும் மீறி இந்த சம்மர் சீசன் வந்துச்சுன்னா சப்போஸ் ஒருத்தர் வந்துட்டு 80 kgs இருக்காங்கன்னா 4 லிட்டர்ஸ் வாட்டர் வந்துட்டு போதும்னு நினைக்க கூடாது. தேவைப்பட்டா இன்னொரு 2 லிட்டர் வந்துட்டு அதிகமா தான் நீங்க எடுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தண்ணி குடிச்சிட்டே தான் இருக்கணும். தண்ணி குடிக்காம பட்சத்துல வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆயிடும். நீங்க வெளியே போகும்போது அப்படியே வந்துட்டு மயக்கம் வந்துட்டு நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. மயக்கம் வந்துட்டு அப்படியே விடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லெமன் போட்ட வாட்டர் எடுத்து வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துடுவாங்க. நீங்க முதல்ல இந்த தண்ணி குடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெமன் வாட்டர் கொடுத்துருவாங்க. ஏன்னா அது உடனே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பாடி கூல் பண்ணிடும் அதை. அதனால உடனே கொடுப்பாங்க அது. இல்லைன்னா கொஞ்சம் சக்கரை உப்பு போட்ட தண்ணி வந்துட்டு கொடுக்கும்போது எலக்ட்ரால் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். சில பேர் ஆனா கொஞ்சம் நல்லா ப்ரிகாஷனோட வெளியே ரொம்ப தூரம் வந்துட்டு டிராவல் பண்றோம், இந்த வெயில்ல வந்துட்டு போறோம் அப்படின்னு நினைச்சுச்சேன்னா குளுக்கோஸ் கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்க. அது அனுபவம் இருக்கிறவங்க வந்துட்டு குளுக்கோஸ் கூட எடுத்து போயிட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அப்பப்போ வந்துட்டு குடிச்சிட்டே இருப்பாங்க. அது ஒரு நல்ல ப்ரிகாஷன். ஏன்னா இந்த மாதிரி வெயில்ல போகும்போது மயக்கம் வந்துட்டு விடுற ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு வந்துட்டு வெயில் வந்துட்டு படாது அப்படின்னு நினைச்சவங்க வந்துட்டு இந்த குளுக்கோஸ் கூட எடுத்து போறது ரொம்ப நல்ல விஷயம். எப்பவுமே தண்ணி பாட்டில் இல்லாம வெளியே போவே கூடாது இந்த சீசனுக்கு. அது இந்த வருஷம் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. தண்ணி பாட்டில் இல்லாம போவே கூடாது. தண்ணி சில பேர் வந்துட்டு கொண்டு போறதுக்கு எதுக்கு போன இடத்துல கிடைக்கும். சப்போஸ் எங்க போனாலும் சில பேர் வந்துட்டு தண்ணி கேட்கறது கூட வந்து கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. சரி கேட்டா என்ன நினைப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் நினைக்கவே நினைக்காதுங்க. எங்க இருந்தாலும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருங்க வெளியே போனீங்கன்னா. இதுதான் ரொம்ப பெஸ்டான ஒரு ரெமெடி. என்னன்னா இந்த வெயில் காலத்துக்கு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். நீங்க எல்லாருக்கும் கவனிங்களேன், இந்த இந்த லிப்ஸ் மட்டும் வந்துட்டு
ஈரம் இல்லாம ட்ரையா இருக்கு அந்த மாதிரி இருந்தா நீங்க அவங்கள பார்த்த உடனே சொல்லிடலாம் இவங்க வந்துட்டு தண்ணி வந்துட்டு நிறைய குடிக்கிறது இல்லைன்னு. ஏற்கனவே பாடி ஹீட்டா இருக்கிற ஆளு, அப்டோமினல் ஹீட்டா இருக்கிற ஆளு இங்க இன்னும் வெயில்ல போகும்போது தண்ணி குடிக்காம இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அது இன்னும் வந்துட்டு உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகமா இருக்கும். அதனால தண்ணி தான் பெஸ்ட் ரெமெடி. தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். இப்ப அதுவும் மீறி ரொம்ப வீக்னஸ் அதிகமா இருக்கிறவங்க வந்துட்டு குளுக்கோஸ் வாட்டர் வந்துட்டு கண்டிப்பா வச்சுக்கோங்க. இளநீர் நல்லா குடிக்கணும். இளநீர் வந்துட்டு ரொம்ப நல்லா ரெமெடி இளநீர். அதே மாதிரி இப்ப வெயில் சீசன் வந்துச்சுனாவே ஆகாதவங்க வந்துட்டு சில பேர் இருப்பாங்க. வயசானவங்க இருக்கட்டும், ஏஜ்ல இருக்கிறவங்க, இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வெயிலனாவே ஆகாத ஆளுங்க வந்துட்டு ஒரு பெஸ்ட் ரெமெடி என்னன்னா, இந்த பார்லி தண்ணி வந்துட்டு நல்லா குடிக்கலாம். பார்லி தண்ணி வந்துட்டு ஈவினிங்குள்ள ஒரு 4 டம்ளர் வரைக்கும் கூட வந்துட்டு பார்லி தண்ணி எடுத்துக்கலாம். எல்லாரும் நினைப்பாங்க பார்லி தண்ணி வந்துட்டு காலுக்கு வீக்கம் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்துட்டு குடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. பார்லி தண்ணி வந்துட்டு நர்வ்ஸ் வீக்னஸ் வராம இருக்கிறதுக்கு கூட வந்துட்டு பார்லி தண்ணி தான் குடிப்பாங்க. ஆக்சுவலா அது வந்துட்டு உடம்பு நல்லா, ஏன்னா எல்லாரும் இப்போ பாருங்களேன், ஒரு இளநீர் வந்துட்டு எவ்வளவு ரேட் இருக்கு? 50 ரூபாய் இல்லாம இல்ல. 50 ரூபாய் 60 ரூபாய் இருக்கு. இப்போ இவ்வளவு மாசம்ல வந்துட்டு நம்ம டெய்லி ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு சேலரிஸ் மட்டும் டிபெண்ட் ஆகுற ஃபேமிலிஸ் எல்லாம் வந்துட்டு குடிக்க முடியுமா? நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. பட் வந்துட்டு அது எவ்வளவு பேருனால குடிக்க முடியுது? ஐயோ 50 ரூபாய் வைக்கணுமா? இப்படி எல்லாம் நினைக்கிறோம் தானே. சோ அப்படி இருக்கும்போது பார்லி பார்லி வந்துட்டு ரொம்ப சீப் காஸ்ட். ஆனா அது கொடுக்குற ஒரு நன்மை, யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க் என்னன்னா பார்லி வாட்டர் தான். யூஸ்ஃபுல்லான ட்ரிங்க், உடம்புக்கே நல்லது, இந்த வெயில் காலத்துக்கே நல்லது. அது பார்லி தண்ணி குடிக்கிறது. அது பார்லி தண்ணி நிறைய குடிங்க. அதே மாதிரி பாத்ரூம்க்கு போறது நிறைய பேர் ஸ்டாப் பண்ணி வச்சுப்பாங்க. இதுல வந்துட்டு ஸ்வெட்டிங் ஆயிட்டே இருந்துச்சுன்னு போக மாட்டாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி குடிச்சிட்டு நீங்க நார்மலா பாத்ரூம் போனீங்கன்னா ஒரு யூரின் இரிட்டேஷனு, இச்சிங்கு அந்த மாதிரி எல்லாம் வராது. நிறைய பேர் பண்ற தப்பு வந்துட்டு பாத்ரூம்க்கு போக வேண்டியது வருமனே தண்ணி குடிக்காம ஆளுங்க வந்துட்டு நான் பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அதுதான் ப்ராப்ளம். அந்த மாதிரி செய்யவே கூடாது. இப்போ சப்ஜா சீட்ஸ் இருக்கு. சப்ஜா சீட்ஸ் கூட வந்துட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த தண்ணி வந்துட்டு நீங்க அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ 1 லிட்டர் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னா 1 ஸ்பூன் வந்துட்டு சப்ஜா சீட்ஸ் போட்டுட்டு தண்ணி போட்டுட்டு அப்படியே வந்துட்டு அது ட்ரிங்க் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அது கூட வந்துட்டு இந்த வெயில் காலத்துக்கு அந்த ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் வராம வந்துட்டு காப்பாத்திடும். டீஹைட்ரேஷன் ஆகாம வந்துட்டு ரொம்ப பாதுகாப்போம். அப்படியே அலோவேரா ஜூஸ் ரொம்ப நல்லது. பாடி வந்துட்டு நல்லா கூல் பண்ணிடும். ஸ்கின் பார்த்தாவே நீங்க சொல்லிடலாம். அவங்கவுங்க ஸ்கின் பார்க்கும்போது இவங்க நல்லா தண்ணி குடிக்கிறாங்களா இல்லையான்னு. இப்போ நம்ம நம்ம ஸ்கின் எப்பவுமே வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசரா இருக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணிக்கு தான் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி எடுத்தாதான் அது அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளமோ எதுவுமே வராம இருக்கும். இப்போ ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ரெமெடி என்னன்னா பவுடர் தான். பிக்லி ஹீட் பவுடர் எல்லாம் இருக்கும் இல்லையா? குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட பிரைவேட் பார்ட்ஸ், கைக்கு கீழே எல்லாமே வந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்துட்டு நீங்க ட்ரெஸ் டைட் பண்றீங்களோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பவுடர் அப்ளை பண்ணிட்டு நீங்க பண்ணிச்சுனாவே சூப்பரா அந்த கருப்பு இதெல்லாம் வந்துட்டு வராமே தடுக்கலாம். வந்துச்சுன்னா கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ட்ரை ஆயிடும். நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். அது வந்துச்சுன்னா அது வர ரீசனே வந்துட்டு ஸ்வெட்டிங் ஆகிறதுனாலதான் வருது. இப்போ சொல்றதுக்கு என்ன, இப்போ நம்ம பிளவுஸ் போடுறோம். நிறைய பேர் லேடிஸ் கண்டிப்பா பார்த்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிற லேடிஸ் எல்லாம். லேடிஸ்க்கு இருக்கிற காமன் ப்ராப்ளம், வெளியே சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க. டாக்டர் கிட்ட போய் கேட்கறதுக்கு யாராவது லேடி டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டு தான் வந்துட்டு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த பிளவுஸ் போடுற இடத்துலனே வந்துட்டு நிறைய ஸ்கின் இச்சிங் வந்துட்டு அரிப்பும் வந்துடும். அப்படியே வந்துட்டு அவங்க இப்படி இப்படி பண்ணாங்கன்னா ரெட்டிஷ் வந்துட்டு ஆயிடும். அந்த ஸ்டமக் ஏரியா ஃபுல்லா வந்துட்டு ரெட்டிஷ் ஆயிடும். அவங்க நிறைய ஆயின்மெண்ட்ஸ் வந்துட்டு எடுத்து வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய ஆயின்மெண்ட்ஸ் எடுத்து வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஆனா எந்த ஆயின்மெண்ட்டுக்கு போகாது. ஃபர்ஸ்ட் இந்த சீசன் வந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் இருக்குதானே, அப்போ என்ன பண்ணணும்? எவ்ரி டைம் நீங்க வந்துட்டு ஸ்வெட்டிங் ஆகுற எந்தெந்த ஏரியால ஸ்வெட்டிங் ஆகுதோ அந்த ஏரியால எல்லாம் வந்துட்டு அழகா பவுடர் அடிச்சிடுங்க.
பரவாயில்ல பவுடர் நல்லா அடிச்சிடுங்க. நல்லா கூலிங் பவுடர் ஏதாவது வாங்கிட்டு, பிக்லி ஹீட் பவுடர் இருக்கும் இல்லையா, கூலிங் பவுடரு, அது வாங்கிட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு தான் ட்ரெஸ் பண்ணுங்க. அது பெஸ்ட் ரெமெடி. சப்போஸ் ஏற்கனவே வந்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ல வந்துட்டு டிஸ்சார்ஜ் மாதிரி ஆகுது. அண்ட் அது எந்த அளவுக்கு வந்துட்டு ஹையா இருக்கும் பாருங்க. நான் சொல்றது ஜென்ரலா வந்துட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இச்சிங் மட்டும்தான் இருக்கும். அப்படி இல்லாம ஏதாவது வந்துட்டு வைரல் இது இருக்கு அப்படின்னா, அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்குன்னா அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ப்ளீடிங் ஆகுறது காணி, இல்லைன்னா ஏதாவது பஸ் ஃபார்ம் ஆகுறது, பெயின் அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்லைன்னா அவங்கவுங்க ரெமடிஸ்ல வந்துட்டு எது அக்குபஞ்சர் பண்றீங்களா, இல்ல சித்தா, ஆயுர்வேதா, இல்லைன்னா அலோபதி எது இருந்தாலும் அப்போ கண்டிப்பா வந்துட்டு மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியது ஏதோ ஒரு ரூபத்துல வந்துட்டு அதுக்கு கிளியர் பண்ணிக்கணும். இருந்தாலும் அந்த ஆயின்மெண்ட் போடுறதுக்குன்னா கூட பெஸ்ட் வந்துட்டு நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எதுக்கோ சொல்லியிருந்தேன்னா, விளக்கெண்ணெயில வந்துட்டு 2 ஸ்பூன், சப்போஸ் ஒரு கெரிண்ட் விளக்கெண்ணெய் எடுத்துட்டீங்கன்னா 2-3 ஸ்பூன் வந்துட்டு நீங்க வாட்டர் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணணும். எந்த அளவுக்குன்னா அந்த ஆயில் வந்துட்டு ஆயின்மெண்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு பீட் பண்ணணும். அது பண்றதுக்கு எங்களுக்கு வந்துட்டு கை வலிக்கும்னா சின்ன மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நீங்க நல்ல மிக்ஸி ஜார் ஒரு 2-3 மினிட்ஸ் அரைச்சிட்டீங்கன்னா அது வந்துட்டு அழகா ஆயின்மெண்ட் மாதிரி ஆயிடும். அது வந்து ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. எங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. 100% வந்துட்டு கிளியர் ஆகும். நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். அந்த ஆயின்மெண்ட் எடுத்து வந்து போட்டோம், இந்த ஆயின்மெண்ட் எடுத்து வந்து போட்டோம், எது போட்டாலும் ஒர்க் ஆகல. இது சின்ன ரெமெடி தான். ஆனா அவங்களுக்கு ஏன் அந்த சின்ன ரெமெடி வீட்ல இருக்கிறது மேல நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு புரியல. பட் சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் கூட வந்துட்டு நான் இந்த ரெமெடி கொடுத்தா அவங்க அதை அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்கின்னே கலரே மாறிடுச்சு. அந்த ஸ்கின் கலரே வந்துட்டு மாறிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் ஒரு ஒரு ஃபிளாட்ஸ்ல வந்துட்டு ஒரு பேஷண்ட் பார்க்க போறேன். அங்க இருக்கிற லிஃப்ட் பாய் வந்துட்டு, அம்மா நீங்க டாக்டர் ஆனா? ஆமா ஆமா சார். ஆனா எனக்கு இந்த மாதிரி கையிலன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு அந்த சொரியாசிஸ்னால ஃபுல்லா இது எல்லாமே வந்துட்டு ஃபுல் கருப்பு, இந்த கை ஃபுல்லா. என்ன பண்ணோன்னா நான் இதுதான் சொன்னேன், சிம்பிளா இது பண்ணுங்க, வேற எதுவுமே வந்துட்டு காசு செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸ் அப்புறமா எகைன் நான் அங்க போகும்போது அவங்க வந்துட்டு காமிக்கிறாங்க, மேடம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, எனக்கு ஒயிட் ஆயிடுச்சு, பாருங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்துட்டு 10 ரூபாய் வேலை தான். ஆனா அந்த 10 ரூபாய்க்கே மதிப்பு இல்லாம வந்துட்டு யாரும் கண்டுக்கிறது இல்லை. நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நான் சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அதோட அது வெறும் அந்த விளக்கெண்ணெயில வாட்டர் போட்டுட்டு பேஸ்ட் பண்றது வந்துட்டு வெறும் வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம்க்கு மட்டும் இல்லையே, இந்த காலு வெடிப்பு வரும் இல்லையா, காலு வெடிப்புக்கே நல்லா ஆகும். தீ பட்டுச்சுன்னா அந்த ஸ்பாட்டே தெரியாது. லேடிஸ் எல்லாருக்கும் வந்துட்டு சமையல் பண்ணும்போது அவசர அவசரம் பண்ணும்போது அங்க குக்கர் இது ஆகுறதோ, ஏதோ ஒன்று ஆயில் பபுள்ஸ் பண்றதோ, ஏதோ ஒன்று ஆயிடும் இல்லையா. ஆனா நீங்க இதை அப்ளை பண்ணுங்க, அந்த தீப்பட்ட இடமே வந்துட்டு கண்ணுக்கு தெரியாம போயிடும். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல பெனிஃபிட் கொடுக்கறது இந்த விளக்கெண்ணெய். சூப்பரா தெரியும். நீங்க என்ன அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு கருப்பான இடத்துல இல்லை, இப்போ அக்கில்ல கருப்பாயிடும், எல்லாமே பாவாடை கட்டுற இடத்துல, பிளவுஸ் போடுற இடத்துலன்னு. ஜென்ஸுக்கான மெயினா வந்துட்டு இந்த அக்கில்ல தான் ரொம்ப அதிகமா வந்துட்டு ஆகும். நெக்கு கிட்ட ஸ்வெட்டிங் எங்கெங்க ஆகுதோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த சீசனுக்கு இன்னும் அதிகமா கருப்பாயிடும். நீங்க ஜஸ்ட் நைட்டு தூங்கும் போது அப்ளை பண்ணிட்டு தூங்கிக்கோங்க, ஒண்ணுமே ஆகாது. ஜஸ்ட் கொஞ்சம் எடுத்துட்டு டெய்லி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாட்டி ஒரு கப்பு மட்டும் பண்ணிக்கிட்டே நீங்க அப்படியே வச்சுட்டீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப நாள் வரும், அது ஒன்றும் கெட்டு போகாது. அப்படியே திருப்பி அகெயின் வந்துட்டு ஆயில் மாதிரி ஆகாது. அப்படியே இருக்கும், அந்த பேஸ்ட் மாதிரியே இருக்கும், நல்லா அழகா ஒயிட் பேஸ்டா வந்துடும். அது வந்துட்டு ரெகுலரா அப்ளை பண்ணுவேன். இது வந்துட்டு 100% நல்லா ஆகிற ரெமெடி. இது சூப்பரா கிளியர் ஆயிடும். அவங்க தண்ணி நிறைய குடிக்கணும். ட்ரெஸ் பண்ணும்போது நீங்க இது அப்ளை பண்றது வந்துட்டு நைட் டைம் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. டே டைம் வந்துட்டு குளிச்சுட்டீங்கன்னா வெளியே போகும்போது அழகா வந்துட்டு பவுடர் பண்ணிட்டு நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் பிரச்சனையே இருக்காது. பிளஸ் வாட்டர் வந்துட்டு கண்டிப்பா நிறைய வாட்டர் குடிச்சுதான் ஆகணும். வாட்டர் குடிக்கணும். மோர்ல வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் வந்துட்டு லெமன் ஜூஸ்,
லைட்டா சால்ட் வேணும்னா லைட்டா சால்ட் போட்டுட்டு நீங்க நல்லா மோர் பண்ணிட்டு குடிச்சிட்டீங்கன்னா அவங்க ஸ்கின்னே பாருங்க. இது ஒரு வாரம் குடிச்ச அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. ஒரு 10 டேஸ் இது குடிச்ச அப்புறமா போட்டோ எடுத்துக்கோங்க. அவங்க ஃபேஸே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கோட வந்துடும். ஆனா மோர் வந்துட்டு நீங்க திக்கா குடிக்க கூடாது. கொஞ்சம் நீர் மோர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க. அதுவும் வந்துட்டு இந்த வெயில் சீசனுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்ட்ரென்த் பிளஸ் ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வராம இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு கோல்ட் ஆயிடும் அப்படி எல்லாம் தயிரான கோல்ட் ஆயிடும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே வராது. நீங்க மோர் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா லைம் இல்லைன்னா வெறும் மோர் சாப்பிட்டாலும் வந்துட்டு அதுவும் நல்லா ஹெல்ப் பண்ணிடும். அதுக்கு கண்டிப்பா ரெகுலரா வந்துட்டு எடுக்கிறது அது எவ்வளோ நல்ல விஷயம் மோர் குடிக்கிறது இந்த சீசனுக்கு. நெக்ஸ்ட் இப்போ நீங்க வெளியே போறீங்க, அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துச்சுன்னா நீங்க வெளியே போறீங்க. போன இடத்துல உங்களுக்கு தண்ணி வந்துட்டு கேட்க முடியல. ஒருவேளை பஸ்ல டிராவல் பண்றீங்க, உங்க கையில தண்ணி இல்லை. அப்போ வந்துட்டு உங்களுக்கு தாகம் அதிகமா இருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு முத்ரா பாத்தீங்கன்னா வருண முத்ரா. ஆல்மோஸ்ட் நிறைய முத்ரா கிளாஸஸ் வந்துட்டு இதுல எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வருண முத்ரா இது போட்டிக்கோங்க. அக்குப்ரெஷர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஜஸ்ட் இப்போ நார்மலா நிறைய பேருக்கு வந்துட்டு ட்ரை மவுத் இருக்கும் பாருங்க. அந்த ட்ரை மவுத் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு இப்படி வந்துட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட். நல்ல பெஸ்ட் பாயிண்ட். இப்படி இப்படி பண்ணும் போதே அப்படியே உள்ள சலைவா வந்துட்டு சேக்ரேஷன் ஆயிடும். இந்த இடத்துல பண்ணும்போது சேக்ரேஷன் ஆயிடும். ஜஸ்ட் இந்த இடத்துல கொஞ்சம் வந்துட்டு ஒரு 20 டைம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல பண்ணிக்கோங்க. நல்லா சேச்சுரேஷன் ஆயிடும். அப்போ உங்களுக்கு அந்த ட்ரை ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஃபீலிங் வந்துட்டு உடனே குறையும். நீங்க இப்போ ரீச் ஆன உடனே முதல்ல தண்ணி எடுத்துட்டு தண்ணி குடிச்சிடுங்க. இது ஒரு பெஸ்ட் அக்குபஞ்சர் பாயிண்ட். மயக்கம் வந்து யாராவது விழுந்துட்டாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பாதத்துல வந்துட்டு K1 பாயிண்ட் ஒன்று இருக்கும், கிட்னி பாயிண்ட். அது எப்படின்னா பாதத்துல இல்லைன்னா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இது இந்த இடத்துல வந்துட்டு இந்த பாயிண்ட் இப்போ இது முடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல நல்லா ப்ரெஷர் பண்ணுங்க. அதே மாதிரி பாதத்துல கூட வந்துட்டு நமக்கு ஆஹ் இந்த 2 விரலும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற இடம் இங்க ஒரு பாயிண்ட் வரும் பாதத்துல, K1 பாயிண்ட், கிட்னி 1. அதுவும் நல்லா ப்ரெஷர் பண்ணுங்க. ப்ரெஷர் பண்ணிட்டு அப்படி மயக்கமாயிட்டே இன்னும் இருக்காங்கன்னா ஜஸ்ட் விரல் எல்லாம் கூட நீங்க வந்துட்டு இப்படி எல்லாம் மசாஜ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு உடனே வந்துட்டு மயக்கம் தெரிஞ்சிடும். அப்போ நீங்க உங்ககிட்ட ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூனு சக்கரை கொஞ்சம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்துருங்க. இல்லைன்னா லைம் ஜூஸ் கனி அந்த மாதிரி கொடுத்துருங்க. அது ரொம்ப பெட்டரா இருக்கும். இந்த சீசனுக்கு வந்துட்டு ஆரஞ்சு சாத்துக்குடி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்னு செய்யக்கூடாத மெயினா வந்துட்டு குடிக்க கூடாதது என்னடான்னா ரொம்ப கூலிங் வாட்டர் குடிக்கவே கூடாது. கூலிங் வாட்டர் குடிச்சிட்டிங்கன்னா அப்போ இன்னும் உங்களுக்கு வந்துட்டு உள்ள வந்துட்டு ஹீட் அதிகமா தான் ஆகும். கூலிங் வாட்டர் குடிக்க வெயிட் பண்ணுங்க, ஃபோன் கால் வந்துருக்கும். அன்மியூட் பண்ணிக்கோங்கப்பா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே 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 ஓகே. கேக்குதா என் வாய்ஸ்? கேக்குது. ஃபோன் கால் ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நடுவில். ஓகே. ஐஸ் போட்ட வாட்டர், ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது பதிலா வந்துட்டு அஹ், இந்த எவ்ரி சீசனுக்கு ஒரு புது பான் வாங்கிக்கோங்க. பான் தண்ணி குடிச்சிடுங்க. அது வந்துட்டு மினரல்ஸ் அதிகமா இருக்கும் அதுல. நீங்க அந்த தண்ணி கணக்கு குடிச்சிட்டீங்கன்னா மினரல்ஸ் அதிகமா இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு பழகிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாட்டர் எல்லாம் நீங்க குடிக்கவே மாட்டீங்க. கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க கூடாது. கூல் ட்ரிங்க்ஸ் பதிலா வந்துட்டு பெட்டர் காஃபினே குடிக்கலாம் நம்ம. ஆனா அதுக்காக நான் காஃபி குடிக்க சொல்லல. ஆனா சொல்றேன் நான். ஏன்னா கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சீசனுக்கு குடிக்கவே கூடாது. அதையும் வந்துட்டு இப்போ கரும்பு ஜூஸ் இருக்கும் இல்லையா? கரும்பு ஜூஸ் வந்துட்டு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஆனா அதுல வந்துட்டு ஐஸ் போடுறாங்க பாருங்க. அந்த ஐஸ் இல்லாம வந்துட்டு குடிச்சு பாருங்க. அது வந்துட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது.
கரும்பு ஜூஸ். இந்த இந்த சீசனுக்கு நெறைய பேர் ரோட்ல போறாங்கன்னா, அதுதான் குடிப்பாங்க. ஆனா நீங்க ஐஸ் இல்லாம வந்துட்டு குடிச்சு பாருங்க. அது எவ்வளோ வந்துட்டு ஆ ஆ பெஸ்ட்டா இருக்கும். அந்த ஜூஸ் குடிக்கிறதே. ஆ இன்னும் ஆ இன்னும் ரெமிடீஸ் பார்த்தீங்கன்னா, ஆ இலாச்சி இருக்கு இல்லையா? யாலுக்கா தானே சொல்றது? இலாச்சி, யாலுக்கா. அது எப்பவுமே வந்துட்டு ஆ உங்க உங்க கொண்டு போற பர்ஸ்ல வந்துட்டு வச்சுக்கோங்க எப்பவுமே. ரொம்ப ஹீட் அதிகமாயிடுச்சு இந்த வெயிலுக்கு அப்படின்னு நினைக்கும்போது, வாயில ஒண்ணு வச்சுக்கிட்டு, அப்படியே கொஞ்சம் கடிச்சு கடிச்சு வந்துட்டு ஒரு சாக்லேட் மாதிரி சிப் பண்ணிட்டே போங்க. அது உடனே வந்துட்டு உங்களுக்கு சப்சைட் பண்ணிடும். கொஞ்சம் ஹீட் வந்துட்டு சப்சைட் பண்ணிடும் அது. இலாச்சி எண்ணெய். அ நெக்ஸ்ட் ரெமெடி வ நெக்ஸ்ட் ரெமெடி வந்துட்டு வெளிய போம்போது, ம் சந்தனம் அ இந்த அ வேர்வு இதெல்லாம் வரும் இல்லையா? அதுக்கு நைட் டைம் வந்துட்டு சந்தனம் பெஸ்ட் ரெமெடி. சந்தனம் அப்ளை பண்ணிக்கோங்க. பசங்களுக்கெல்லாம் வரும்போது கூட, நீங்க சந்தனம் மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஸ்கின் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கூல் ஆயிடும். சந்தனம் அப்ளை பண்ணா. ஆனா பசங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு அதெல்லாம் சொல்லிக் குடுக்கணும். தண்ணி வந்துட்டு நெறைய குடிங்க, நெறைய குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுக்கணும். தண்ணி குடிக்கலைன்னா அந்த பிரச்சனை வரும். இன்னும் மெயினா வந்துட்டு சோப் அதிகமா வந்துட்டு இந்த வெயில் காலத்துக்கு வந்துட்டு சோப் அதிகமா வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. அ எ குளிக்கும்போது ஒரு வாட்டி யூஸ் பண்ணா ஓகே. ஆனா இந்த ஸ்நான பவுடர் இருக்கும் இல்லையா? அந்த பாத் பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். சோப் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே வெளிய போயிட்டு வந்துட்டீங்கன்னா, வந்த உடனே வெறும் தண்ணி வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறது, காலு கை வாஷ் பண்ணிக்கிறதே வந்துட்டு ரொம்ப நல்லது. சோப் போடாம நார்மல் தண்ணீல வந்துட்டு வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ வந்து ஸ்கின்னுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபங்கல் இது வராம இருக்கும். டேன் ஆகுறது வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஸ்கின் டேன் ஆகுறது தான். அ கலரே வந்துட்டு மாறிடும். இந்த கலர் மாறுது அப்படின்னா, ஆ அதுக்கு நீங்க கிளவுஸ் போட்டுட்டு போலாம். காட்டன் கிளாத்ஸ் எல்லாம் வந்துட்டு காட்டன் ட்ரெஸ்ஸஸ், காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றது எவ்வளோ பெஸ்ட் இந்த சீசனுக்கு வந்துட்டு. அதே மாதிரி லைட் கலர் லைட் கலர் கிளாத்ஸ் வந்துட்டு போட்டிருக்கீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு ஹீட் அட்ராக்ட் பண்ணாம இருக்கும். டார்க் கலர் போடாம லைட் கலர் போடும்போது. ஆ வெயில்ல போம்போது கொடை அம்பரெல்லா எடுத்து போறது. அம்பரெல்லா கூட ஒயிட் கலர் இதுன்னா அவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஹீட் வந்துட்டு அப்சர்வ் பண்ணாது. கூலிங் எஃபெக்ட் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஒயிட் அம்பரெல்லா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆ டேன் ஆகாம இருக்கு அப்படின்னா, இப்ப பைக்ல போறவங்களுக்கு ரொம்ப அதிகமா டேன் ஆயிடும். அ கிளவுஸ் இப்பதான் எல்லாமே வருது. எல்லாரும் வந்துட்டு காலேஜ் கேர்ள்ஸ்னா எல்லாரும் போடுறாங்க. பெரியவங்க இதுக்கு முன்னாடி போடுறதில்ல. இப்போ வந்துட்டு அவங்களும் போடுறாங்க. எனக்கு தாங்க முடியல. கைக்கு வந்துட்டு கிளவுஸ் போட்டுட்டு போறது. மோஸ்ட்லி எஸ்பிஎஃப் 40, 30, 50 இந்த மாதிரி இருக்கிற கிரீம்ஸ் யூஸ் பண்றது. பட் அதோட எஃபெக்ட் வந்துட்டு ஓன்லி 2 ஹவர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அத டேன் ஆகாம வந்துட்டு காப்பாத்துறது. ஸோ அது ஹேண்ட்பேக்ல போட்டுட்டு நீங்க எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்துட்டு எங்கெங்க வந்துட்டு உங்களுக்கு சன்ரைசஸ் பட்டுதோ அங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது எவ்வளவு தூரம் అనేది தெரியல. சரி ஓகே. டேன் ஆயிடுச்சு. ஆனதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளுங்க. டேன் ஆகுறதுக்கு வந்துட்டு பெஸ்ட் என்னன்னா, ஆ காஃபி பொடி. சப்போஸ் ஃபில்டர் காஃபி ஆ சாப்பிடுறவங்க இருக்காங்கன்னா, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபில்டர்ல போட்ட காஃபி பவுடர் வந்துட்டு தூக்கி வெளிய போடுவாங்க. இல்லைன்னா செடி இருந்துச்சுன்னா செடிக்கு போடுவாங்க. இனிமே அப்படி போடாம, அந்த காஃபி தூளுன்னு 1 ஸ்பூன் வந்துட்டு அந்த பொடி அப்படியே ஃபில்டர்ல இருக்கிறது இருக்குன்னா, அதுலன்னு 1 ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. ஆ 1 ஸ்பூன் வந்துட்டு ம் ஆ 1/2 ஸ்பூன் போதும். ஒரு 5, 6 டிராப்ஸ் பாதாம் ஆயில் கானி, இல்ல கோகோனட் ஆயில் கானி. அது போடுங்க. இருக்குதுன்னா அலோவேரா ஜூஸ், அலோவேரா பேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஓகே. ஆ டொமேட்டோ ரசம் இல்லைன்னா 1 ஸ்பூன் வந்துட்டு அ லைம் லைம் ஜூஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஹேண்ட்ஸுக்கு லெக்ஸுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுல வந்துட்டு நீங்க இட்லி சோடா கூட போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா. அத போட்டுக்கிட்டு, அந்த லைம் ஆஃப் கட் பண்றீங்க இல்லையா? அது வச்சுட்டு நீங்க அழகா வந்துட்டு ஸ்கின்ல ஃபுல்லா ரப் பண்ணுங்க. சூப்பரா டேன் ரிமூவ் ஆயிடும். ஆ இது லேடீஸ்க்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். ஜென்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுங்க. பட் லேடீஸ் வந்துட்டு இந்த சீசன்ல என்ன பண்ணுவாங்க, ப்ளீச் பண்றதுக்கு வந்துட்டு போய் இந்த சன் டேன் ஆயிடுச்சு, இந்த வெயில் சீசனுக்காண்டி ப்ளீச் பண்ணுவாங்க.
அந்த ப்ளீச் பண்ணிச்சேன்னா, அந்த ஸ்கின் என்ன ஆயிடும்னா, ஒரு மாதிரி வந்துட்டு நீங்களே கவனிச்சிட்டீங்கன்னா ட்ரை ஆயிடும். கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிட்டு ஒரு 10 டேஸ்க்குள்ள. திருப்பி அதுக்கு வேற ஒரு மாய்ஸ்சரைசர் போடுறது. எவ்வளோ செலவு இல்லையா? இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ரெமெடி. ஹேண்ட்ஸ்க்கு, லெக்குக்கு பண்ணும்போது நீங்க பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. நெக்குக்கு பண்ணும்போது கூட பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. ஃபேஸுக்கு மட்டும் பேக்கிங் சோடா வந்துட்டு ரொம்ப அதிகமா தேவையில்ல. போட்டா வந்துட்டு ஒரு பிஞ்ச் 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க. ஆனா அந்த லைம் வச்சுட்டு, இல்லைன்னா தக்காளி வச்சுட்டு, நீங்க அந்த சுகரு, காஃபி பொடி, ஒரு 5 டிராப்ஸ் வந்துட்டு கோகோனட் ஆயிலு, இல்லைன்னா அ பாதாம் ஆயிலு, ஆலிவ் ஆயில் போட்டுட்டு, அது மிக்ஸ் பண்ணிட்டு, அது வச்சு ஸ்நானம் பண்ணுங்க நீங்க. உடம்புக்கு அது தேய்ச்சுக்கிட்டு பண்ணுங்க. இது நல்ல பிளட் சர்க்குலேஷன் குடுக்கும். பிளஸ் ஸ்கின் டேன் சூப்பரா ரிமூவ் பண்ணிடும் இது. நல்லா யூஸ் ஆகும். சரி எங்ககிட்ட ஃபில்டர் காஃபி இல்ல அப்படின்னா, நோ ப்ராப்ளம். நீங்க வந்துட்டு ஒரு ப்ரூ பாக்கெட் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்துட்டு காஃபி பொடி, 1 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 6 டிராப் வந்துட்டு கோகோனட் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில், ஆ லைம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா டொமேட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க ஃபுல்லா. ஸ்க்ரப் பண்ணிட்டு சோப் போடாதீங்க. அதுக்கப்புறம் சோப் போடாதீங்க. இது மோஸ்ட்லி வந்துட்டு நீங்க நைட் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங்க்கு வந்துட்டு நல்லா ஸ்கின் வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆயிடும். இது ஒண்ணும் இல்ல, வாரத்துல வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் பண்ணா கூட வந்துட்டு நீங்க ப்ளீச் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. சன் டேனும் வந்துட்டு அழகா ரிமூவ் ஆயிடும். வாரத்துல நீங்க சோப்புக்கு பதிலா இந்த காஃபி பவுடர் வச்சுட்டு நீங்க குளிச்சிட்டீங்கன்னாவே, ஸ்கின் டேன் வந்துட்டு ஈஸியா போயிடும். இது ஒரு சூப்பரான ரெமெடி. ஆக்சுவலா இதெல்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு சொல்றது தான் உங்களுக்கு. ஆ ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். நீங்க யூஸ் பண்ணிட்டு ஆ இதுல கூட கமெண்ட் பண்ணிடலாம் நீங்க. ஆ மோஸ்ட்லி இந்த லேடீஸ்க்கு வர ப்ராப்ளம் பத்தி எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஜென்ட்ஸுக்கு மேபி அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், பண்ணலாம். ஹெல்த் வைஸா பார்த்தீங்கன்னா, நெறைய தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. 1க்கு 10 வாட்டி நான் இதுதான் சொல்லுவேன். பார்லி வாட்டர் குடிக்கலாம். கோகோனட் வாட்டர் குடிக்கலாம். அப்புறமா சப்ஜா சீட்ஸ் போட்டுட்டு அது குடிக்கலாம். குளுக்கோஸ் வந்துட்டு வெளியே எடுத்து போகும்போது, குளுக்கோஸ் வந்துட்டு ப்ரிகாஷனா வந்துட்டு எமர்ஜென்சிக்கு வந்துட்டு ஒரு பாக்கெட் எடுத்து போலாம். இன்னொரு பெஸ்ட் என்னன்னா, இப்போ சம்மர் வந்துச்சுன்னா எல்லாரும் ஜர்னி. எங்க போலாம்? அங்க போலாமா? இங்க போலாமா? அப்படின்னு போவாங்க. இது காமன். இப்ப மோஸ்ட்லி அ ச பஸ்ல போறாங்க. ட்ரெயின்ல போயிடுச்சுன்னா வெல் அண்ட் குட், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா சில பேருக்கு வந்துட்டு அந்த சீட் மேல இப்போ பஸ் ஜர்னி பண்றாங்க அப்படின்னா, கார் ஜர்னி பண்றாங்கன்னா, ஒரு 5 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ் டிராவலிங்ல வந்துட்டு இந்த ஹீட்டுக்கு உள்ள எவ்வளவுதான் ஏசி போட்டுச்சுனாலும் கூட, அந்த உள்ள ஹீட்டுக்கு வந்துட்டு டூர் போறவங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளம் வந்துட்டு, ஆ யூரினுக்கு போற எரிச்சல் வருது. இல்லைன்னா உட்கார்ந்து உட்கார்ந்து வந்துட்டு மோஷன் ப்ராப்ளம் வருது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நடக்கும். ஆ அப்போ அவங்க ப்ரிகாஷனா வந்து அருகம்புல்லம் இருக்கு இல்லையா? பெஸ்ட் ரெமெடி என்னன்னா, அருகம்புல்லம் வந்துட்டு நீங்க உட்கார்ற சீட்ல வந்துட்டு போட்டுக்கோங்க. ஒரு 4 அருகம்புல்லம் எடுத்துட்டு போட்டுட்டு, அது மேல வந்துட்டு ஒரு கர்ச்சீப் போட்டுட்டு உட்கார்ந்துக்கோங்க நீங்க. அந்த பிரச்சனை கண்டிப்பா வந்துட்டு ரிமூவ் ஆயிடும். எவ்வளவு தூரம் நீங்க ஜர்னி பண்ணாலும், அந்த ஜர்னினால உங்களுக்கு ஹீட் ஆகுறது வந்துட்டு ஆகாம இருக்கும். இது மோஸ்ட்லி அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா கஷ்டப்படுவாங்க. கான்ஸ்டிபேஷன் இப்போ ஒரு நாள் நீங்களே கவனிங்க. ஒரு டூர் போறீங்க. ஒரு நாள் ஃபுல்லா வந்துட்டு ஜர்னி பண்றீங்க. அது கார்ல இருக்கட்டும், பஸ்ல இருக்கட்டும். நெக்ஸ்ட் டே வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்துடும் அவங்களுக்கு. ஆ மெயினா இந்த சம்மர் சீசன்ல வரது கூட அது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை. கீரை நெறைய வந்துட்டு கீரை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வந்துட்டு கீரை சாப்பிடுங்க. மசாலா கம்மியா சாப்பிடுங்க. கீரை அதிகமா எடுத்துக்கோங்க. சொரக்காய், பீர்க்கங்கா, இந்த மாதிரி நீர் வகையான காய்கறி, கிரீன் கலர் வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணிடும். கிரீன் கலர் வெஜிடபிள்ஸ். ஆ இதுல கூட வந்துட்டு இந்த சீசனுக்கு ஏத்த ஷர்பத் ரூபாப்ஜா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்துட்டு எங்க மதர் குடுப்பாங்க. அந்த சம்மர் சீசன் வந்துச்சுன்னா, அதை எடுத்து வச்சுக்கிறது. ஷர்பத் ரூபாப்ஜா. அது ரொம்ப நல்லா பாடி வந்துட்டு கூல் பண்ணிடும். ஜஸ்ட் அது ஒரு 2 ஸ்பூன், ஒரு டம்ளர்ல வந்துட்டு 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சுச்சுனாவே, அதுலనే நெறைய ஆ மினரல்ஸ் எல்லாமே இருக்கு அதுல. பாடி கூல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க் வந்துட்டு அந்த ஷர்பத் ரூப் ஆஃப்ஜா. அ ஆ நெக்ஸ்ட் இந்த பசங்களுக்கு வந்துட்டு நீங்க இந்த சீசன்ல ஆ டெலிவரி ஆன பேபிஸ்க்கு வந்து ம் அவங்களுக்கு நெறைய இந்த ஸ்வெட்டிங்க்கு, இந்த சூடுக்கு வந்துட்டு ஹீட் பபிள்ஸ் மாதிரி உடம்பு ஃபுல்லா வந்துடும். ஐடியா எல்லாருக்கும் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ ஜென்ட்ஸுக்கு இது நல்லா தெரியும். உடுக்கலானன்னு இருக்கும் பாருங்க. நெறைய பேரு ஆஃப்டர் ஷேவிங் லோஷனா கூட அது யூஸ் பண்ணுவாங்க. உடுக்கலானன்னு. அந்த உடுக்கலான
பாப்பாக்கு வந்துட்டு குளிப்பாட்டிட்டு எல்லாம் முடிச்ச அப்புறமா லாஸ்ட் ஒரு 2 மக்கு தண்ணியில வந்துட்டு ஒரு 10 டிராப்ஸ் 15 டிராப்ஸ் உடுக்கலான்னு போட்டுட்டு அந்த தண்ணியில வந்துட்டு குளிப்பாட்டுங்க. பசங்களுக்கு வந்துட்டு அந்த வேர்வு கொக்கு மாதிரி வரும் இல்லையா? வரவே வராது. இந்த ஹீட்னால சம்மர் சீசன்ல வர ப்ராப்ளம் அந்த பச்சை குழந்தைக்கு வராது. இது வந்துட்டு நீங்க பெரியவங்களும் பண்ணலாம். மோஸ்ட்லி சின்ன பசங்களுக்கு வந்துட்டு சூப்பரான ரெமெடி அது. வராம வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, அந்த உடுக்கலான் வந்துட்டு அழகா அவங்க குளிப்பாட்டுற வாட்டர்ல லாஸ்ட் வாட்டர்ல வந்துட்டு ஒரு 2, 3 மக்கு வாட்டர்ல போட்டுட்டு யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் அந்த உடுக்கலான். ஆம், சின்ன பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரிகாஷன் அது. இன்னொன்னு சின்ன பசங்களுக்கு இந்த வெயில் சீசன் வந்துச்சுன்னா வயிறு வலி அந்த மாதிரி குழந்தைக்கெல்லாம் நான் சொல்றது. அப்படி இருக்கேன்னா இந்த ம், கஜூரம் தெரியும் இல்லையா? கஜூரில் ட்ரை கஜூரா வரும். அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. நம்ம ட்ரையா இருக்கும். நல்லா காஞ்சு போன வந்துட்டு கஜூரம் இருக்கும். இப்ப நம்ம டேட்ஸ் சாப்பிடுறோம். அதுல வந்துட்டு ட்ரை கஜூரம் வரும். அது என்ன பண்றீங்கன்னா, பசங்களுக்கு சின்ன பசங்கள பேபிஸ்னே கிடையாது. ஒரு 10 வயசு பசங்கள வரைக்கும் கூட பெரியவங்கள கூட நம்ம குடுக்கலாம். ஆனா சின்ன பசங்களுக்கு கண்டிப்பா இந்த சீசனுக்கு வந்துட்டு நீங்க குடுத்துடுங்க. சின்ன சின்ன பீஸா வந்துட்டு கட் பண்ணிட்டு, அ அவங்க குடிக்கிற வா வாட்டர்ல மட்டும் போட்டு வச்சுடுங்க. ஒரு 2 டேட்ஸ் 2 கச்சூர வந்துட்டு கட் பண்ணிட்டு போட்டு வச்சுடுங்க. அந்த தண்ணி குடுங்க. பச்சை குழந்தைக்கெல்லாம் நீங்க வந்துட்டு 1 ஸ்பூன் தண்ணி எல்லாம் குடுக்குறீங்க இல்லையா? அந்த 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தண்ணி வந்துட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஹீட் ஆகாம இருக்கும். பாடி வந்துட்டு ஹீட் ஆகாம இருக்கும். அந்த அத்திசா இது டீஹைட்ரேஷன் ஆயிட்டு ரொம்ப சில பசங்களுக்கு சின்ன குழந்தைக்கெல்லாம் நான் நெறைய பேர் பார்த்துருந்தேன். அந்த மாதிரி ஆகும். நாங்கலாம் என் பொண்ணுக்கு அந்த மாதிரி தான் வச்சது. இந்த சீசன் வந்துச்சுனாவே அந்த தண்ணி வந்துட்டு எங்க பசங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவோம் நாங்க. நாங்களே கட் பண்ணிட்டு அவங்க குடிக்கிற தண்ணியில வச்சுட்டு, நீங்க இந்த தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அது இந்த ஹீட்டுனால அவங்களுக்கு ப்ராப்ளம் வராம ரொம்ப பாதுகாக்கும். அந்த ட்ரை கச்சூரா போட்டுட்டீங்கன்னா. அது ஒரு நல்ல பெஸ்ட் ரெமெடி அது பசங்களுக்கு பொறுத்தவரைக்கும். ஏன்னா, பசங்களுக்கு வந்துட்டு நம்ம தான் கைட் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு எதுவும் தெரியாது. பெரியவங்களனா ஓகே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சின்ன பசங்களும் இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு நம்ப அவங்க சொன்னாலும் விளையாட்டுத்தனம்ல வந்துட்டு இந்த சீசன்ல வெளிய தான் ரொம்ப விளையாடுவாங்க அவங்க. அதனால தான் பசங்களுக்கு தான் ரொம்ப ஹீட் பபிள்ஸ் எல்லாமே வறுக்கிறது, ஆ டயர்ட் ஆகுறது இதெல்லாம் வந்துட்டு பசங்களுக்கு தான் நடக்கும். ஸோ ஃபுட்லனும் கொஞ்சம் வந்துட்டு காய்கறிலாம் அதிகமா பழக்கம் பண்ணிடுங்க. மசாலா வந்துட்டு இந்த சீசனுக்கு வந்துட்டு சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது. ஆனா கம்மியா சாப்பிடுறது. ஒருவேளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அதுக்கு ப்ரிகாஷனா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு வாட்டர் அதிகமா எடுக்கிறது, நீர் மோர் எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு மெயினா பாத்ரூம்க்கு நல்லா போற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவே போதும். இந்த வெயில்னால எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு. நீங்க மழை சீசன்ல ஒண்ணும் இந்த சீசன்ல ஒண்ணும் அ வின்டர் சீசன்ல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அதிகமா போவாங்க பாத்ரூம்க்கு. இந்த சம்மர் சீசன் வந்துச்சுன்னா ரொம்ப கம்மியா போவாங்க. அதனால வந்துட்டு சில பிரச்சனை வந்துட்டு வரும். அதுக்கு வேர்வுல போகுது அப்படின்னு சொன்னா, அதுக்கேத்த மாதிரி நீங்க தண்ணி குடிச்சிடுங்க. தண்ணி குடிச்சிட்டு, ஆ அந்த ப்ராப்ளம் வராம பார்த்துக்கோங்க. அதுவே வந்துட்டு அ ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரெமெடி. அந்த ப்ராப்ளம் வராம இருந்தா போதும். இந்த சீசனால ஒரு பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு வராம இருக்கும். அ தலைக்கு வந்துட்டு ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமா ஆயிட்டே இருக்குதுன்னா, கொஞ்சம் ஒ ம மைல்டு ஷாம்பூத்தோனே நீங்க வந்துட்டு டெய்லி தலை குளிச்சா கூட தப்பு இல்ல என்ன கேட்டா இந்த சீசன்ல. ஏன்னா, அந்த ஸ்வெட்டிங் ஆயிட்டு வெளிய டஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டு முடி வந்துட்டு கொட்ட தான் செய்யுது. ஆனா என்ன நைட் டைம் வந்துட்டு ஆயில் வச்சுக்கோங்க. மார்னிங் வந்துட்டு ஹெட் பாத் பண்ணிக்கோங்க. ஆனா மைல்டு ஷாம்பூத்தோ இல்லைன்னா சீக்காக்காய் அந்த மாதிரி இதுல வந்துட்டு பண்றது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். ஆல்மோஸ்ட் நான் நெறைய கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதுக்கு நான் ரெமெடி வந்துட்டு சொல்லிடுவேன். தேங்க் யூ. ஆக்சுவலி நீங்க இருக்கிற சப்ஜெக்ட் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டீங்க. சார் ஆக்சுவலா வாய்ஸே கேட்கல சார். என் வாய்ஸ் வாய்ஸ் கேட்கல. இப்ப எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குதானே தெரியல. இப்ப என் வாய்ஸ் கேக்குதா? இல்ல உங்க வாய்ஸ் எங்கோ லோவா இருக்கு. சைடுல 3 டாட் இருக்கா? 3 டாட் டச் பண்ணி ஸ்பீக்கர் போட்டுக்கோங்க. சார் சைடுல 3 டாட் இருக்கா? 3 டாட் டச் பண்ணி ஸ்பீக்கர் போட்டுக்கோங்கப்பா. சைடுல 3 டாட் இருக்கா? ஆடியோ டச் பண்ணி ஸ்பீக்கர் போட்டுக்கோங்க. சைடுல எங்க டாட் இருக்கு? சைடுல கோடைக்காலம் தமிழ்ல டைப் பண்ணிருக்கேன்ல, டச் பண்ணி ஸ்பீக்கர் போட்டுக்கோங்க.
கேக்குதுங்களா நான் பேசுறது? மேல இல்ல சவுண்ட் மேல பின்னன் தான் இருக்கு. இல்ல லைவ்ல வாங்க, லைவ்ல வாங்க. லைவ்ல வந்தீங்கன்னா சைடுல வந்து 3 டாட் இருக்கும். 3 டாட் டச் பண்ணி அதுல வந்து ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் லைவ் விட்டு வெளியே போயிட்டு திருப்பி ஜாயின் பண்ணு, கரெக்ட் ஆயிரும். கேக்குதுங்களா நான் சரி. பேசுறது? கேக்குது. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா நீங்க பேசுறது எல்லா விஷயமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏன்னா வந்து கோடை காலத்துல வர பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம். கான்ஸ்டிபேஷன் தான் மெயினா வந்து பேசிக் ஆரம்பிக்கிறத ஒரு பிரச்சனை. ரெண்டாவது ரீஹைட்ரேஷன். ரொம்ப அற்புதமா பேசியிருந்தீங்க. நித்யா மேடம், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா கேட்கலாம். ஜான் சார், கேளுங்கப்பா. நித்யா மேடம் கேளுங்க. உங்க வாய்ஸ் கேட்கல. நித்யா, உங்க வாய்ஸ் கேட்கல. அன்மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக்குதாங்க சார்? கேக்குதம்மா. வணக்கம் மேம். அருமையாக சொன்னீங்க. நிறையா டிப்ஸு சொன்னீங்க. நிறையா ஃபாலோ பண்ணுறதுக்கு இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு எது அப்போ தேவையோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாங்க மேம், திரும்பவும் வீடியோ பார்த்து நிறைய ரெமெடியெல்லாம் சொன்னீங்கல்ல, அது வந்து மைண்டில் இல்லை. அதான் திரும்ப ரெக்கார்டிங் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணுங்க மேம். எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டா தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது சொல்ற மாதிரி நான் வந்து ரொம்ப நாளாவே சோப்பே போடுறது இல்லைங்க மேம். தக்காளி, கடலை மாவு, சூப்பர் அரிசி சூப்பர். மாவு எல்லாருமே பார்க்குற எல்லாருமே கலர் ஆயிட்டேங்கிற நான் கொஞ்சம் வெயில் காலத்துக்கு முன்னாடிலேருந்து அது ஃபாலோ பண்ணுறதுனால அப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் நினச்சிட்டேன், சரி உண்மையிலே அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் போது தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஆமா அப்படின்னு. ஆமா. பாப்பாவுக்கு வந்து சொல்லுங்க மேம். சொல்லுங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சாவே போதும் அவளுக்கு வந்து தலைவலி, வாமிட் எடுத்து அப்படி சொல்லி தொடர்ந்து ஒரு 3 நாளா அதே கம்ப்ளைண்ட் மேம். அதுவும் நம்ம முன்னாடி எடுக்காம ஸ்கூல்ல எடுத்தேன் சும்மாவே சொன்னாலா இல்லை எப்படின்னு தெரியலைங்க மேம். அந்த இல்ல 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 இதுதான் இல்ல வந்து இருக்கும். என்ன வயசு? 9ங்க மேம் இப்போ. கண்டிப்பா 9. இருக்குங்க. அவங்களுக்கு வந்துட்டு நீங்க தண்ணி வந்துட்டு நிறைய குடிங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கச்சூரா, ட்ரை கச்சூரா தானே சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அது? ட்ரை கச்சூரான்னு நான் கேள்விப்படுவேன் மேம். அந்த இதுதானே சொல்றீங்க? ஆஹ், என்னது உலர் திராட்சை சொல்றீங்களா? கிஸ்மிஸ். ஃப்ரூட் கிடையாது மேடம். நான் சொல்றது டேட்ஸ் கிடையாது. ஓ, ஆஹ் ஆஹ் இப்போ பாக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கச்சூரா இருக்கும். டேட்ஸ் தான். டேட்ஸ்ல ட்ரை டேட்ஸ். பிளாக் டேட்ஸாங்க மேம்? பிளாக் டேட்ஸ் கிடையாது. அத்திப்பழம் ட்ரையா சொல்றாங்க இருக்கும். அவங்க. ஆ? அத்திப்பழம் சொல்றீங்களா? அத்திப்பழம். ஐயோ, அத்திப்பழம் செமையா சூடு. அது கிடையாது. கச்சூரா சார். கச்சூரா தெரியாதா? கச்சூரும் தெரியாதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு அதாங்க வந்துட்டு மேம். குரூப்ல குரூப்ல வந்துட்டு அதோட இமேஜ் அனுப்புறேன். இந்த கஜூர தெரியாதா? கச்சோடான்றது வந்து டக்குனு எனக்கு சிங்க வார்த்தை வர மாட்டேங்குது. சார் இப்போ இப்போ நான் குரூப்ல வந்துட்டு இது அனுப்புறேன் பாருங்க சார். இது எப்படி குரூப்ல அனுப்புறது? டெலிகிராம்ல தானே வாட்ஸ்அப்ல வேணா அனுப்பணும். போட்டு விடுங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க என் இல்ல நம்பர். டெலிகிராம்ல இப்போ நான் அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. என்ன டெலிகிராம்ல என்ன குரூப் சார் இது? யார் நேமுக்கே போட்டு விடுங்க. பாலகிருஷ்ணனே போட்டு விடுங்க. பாலகிருஷ்ணனுக்கே போட்டு விடுங்க. நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். ஹலோ, ஸ்டக் ஆயிடுச்சு அப்படியே. பால சார். இது நான் இப்போ இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் சார். நீங்க அதை ஷேர் பண்ணுங்க சார். ஓகேங்க. பாலகிருஷ்ணன் சார். இதோ ஷேர் பண்றேன். ஓகேங்க. குரூப்ல போட்டிருக்கேன் பாருங்க. அதுதான் இது என்னது டேட்ஸே வந்து காஞ்ச திராட்சை, ஆமா டேட்ஸே வந்து இது பண்ணியிருக்காங்க போல, பதப்படுத்தி இருக்காங்களாட்டது. அது மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஆமா, எஸ். இந்த அந்த படம் பேர் கூட ஈச படம் சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து படம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், டேட்ஸ் தான்.
அந்த டேட்ஸே வந்துட்டு ட்ரையா இருக்கும். அதாங்க மேம் இப்ப ஓகே. சுக்குன்னு சொல்றோம் இல்லைங்க மேம், அது மாதிரி இது வந்து ட்ரையா பண்ணிருக்காங்க. ஆமாமா. இஞ்சி கரெக்ட். அந்த மாதிரி இந்த இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப பெஸ்ட் இது. ம் நீங்க இந்த இது வாங்கிக்கோங்க. நார்மலா நீங்க மளிகை கடையில போய் கேட்டுச்சுன்னா குடுத்துருவாங்க இது. இப்போ பாக்கு, அதுதான் மேம். மஞ்சத்தூள் இதெல்லாம் விப்பாங்க இல்லையா? ஆமாங்க ஆக்சுவலா மேம். இது சத்யநாராயண பூஜை பண்ணும்போது நாங்க ஆந்திராக்காரங்க வந்துட்டு இது கண்டிப்பா வைப்போம். ஒரு இது கஜ்ஜரம் சத்யநாராயண பூஜையில ஓ வந்துட்டு இது யூஸ் பண்ணுவோம். நீங்க அவங்க கிட்ட ஆ, இந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் விக்கிற கடையில போய் கேட்டுச்சுன்னா குடுத்துருவாங்க. பாக்கு விக்கிற கடையில கேளுங்க குடுப்பாங்க. இது ஓகே. கஜ்ஜூரான்னு கேட்டுச்சுனாவே குடுத்துருவாங்க. ட்ரை கஜ்ஜூரா. இது என்ன பண்றீங்கன்னா, உங்க பையன் சாப்பிடுற தண்ணியில வந்துட்டு கட் பண்ணிட்டு போட்டு வச்சுக்கோங்க. நைட்டே போட்டு வச்சிருங்க. மார்னிங்ல வந்துட்டு அட்லீஸ்ட் ஸ்கூலுக்கு போறதுக்குள்ளாவது அந்த தண்ணி குடுத்துருங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகாது. வாமிட்டிங் சென்சேஷன் வராது. அதான் நான் சொல்றது. இந்த சம்மர் ஹீட்டுக்கு வந்துட்டு வாமிட்டிங் ஆயிடும். தலைவலி அதிகமா இருக்கும். ஆமாங்க. இந்த ஹீட்டுக்கு. அப்ப நீங்க அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். வெளிய வந்துட்டு மெயினா இந்த மைதா பொருள் எல்லாம் வந்துட்டு குடுக்காதீங்க. ஓகே. மைதா பொருள் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஓகேங்க. பசங்கள அதுதான் விரும்புவாங்க. மைதா பொருள் தான். பப்ஸ், பரோட்டா. ரூல்ஸ் வச்சிடுங்க. நீங்க வாரத்துல ஒரு வாட்டி தான் குடுப்பேன். 10 நாளுக்கு ஒரு வாட்டி தான் குடுப்பேன். இல்லைன்னா நீங்க வந்துட்டு இவ்வளவு தண்ணி குடிச்சிச்சேன்னா அது நான் குடுக்குறேன். இந்த மாதிரி வந்துட்டு ஆ, ஓகே. பசங்களுக்கு வந்து டீல் வச்சிடுங்க. ஓகே. அப்பதான் வந்துட்டு நம்ம பேச்சுக்கு வருவாங்க அவங்க. நீங்க இது போட்டுட்டு தண்ணி குடிங்க. நல்லா பானை தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க. பான் தண்ணியில ஒரு புது பானை வாங்கிட்டு அதுல தண்ணி போட்டுட்டீங்கன்னா அது வந்துட்டு அந்த தாகம் டீஹைட்ரேஷன் வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணும். மினரல்ஸ் அதிகமா இருக்கும் அதுல. அந்த ஓகேங்க. வாட்டர் வந்துட்டு பசங்களுக்கு கொடுங்க. ஆனா தண்ணி ஓகே. நிறைய குடுக்கணும்மா. கொஞ்சம் நீர் மோரு அதெல்லாம் கொடுங்க. இல்லைன்னா பசங்களுக்கு அப்படிதான் வாமிட்டிங் ஆகும் அவங்களுக்கு. அவங்க ஓகே. ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க நம்ம கொடுத்ததெல்லாம். சோ அவங்களுக்கு ம். ஏத்த மாதிரி தான் நம்ம ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது காமிச்சிட்டு தான் நீங்க உங்க வழியில கொண்டு வரணும் பசங்களை. ஓகேங்க. இது குடிச்சா அது குடிக்கிறேன் அந்த மாதிரி வந்துட்டு வச்சிருங்க. சப்ஜா சாப்பாடு சீட்ஸ் அதிகமா சாப்பாடு அதிகமா எடுத்துக்க முடியல இல்லைங்க மேம் இந்த சம்மருக்கு. நம்மளுக்கே சாப்பாடு சாப்பிட முடியல. அதுதான் சொல்லுதா வந்து நிறைய லிக்விடா நீங்க தண்ணி. அதிகமா கொடுங்க. ஆமா. ஷர்பத் அதனால நான் சொன்ன இது மாதிரி குடிச்சாவே ஷர்பத் ரூஃப் போதும். ஆப்ஜா வாங்கிக்கோங்க. அது கடிக்கும். ஷர்பத் ரூஃப் ஆப்ஜா அது ஆமா அது. பசங்களுக்கு வந்துட்டு ட்ரிங்கா கொடுங்க. தண்ணியில வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டீங்கன்னா டேஸ்டும் நல்லா தான் இருக்கும். ஓகேங்க. பசங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் தான் நல்லது அது ஆக்சுவலா. ஓகேங்க. பெரியவங்களுக்கு நல்லது, பசங்களுக்கு நல்லது. அந்த மாதிரி ஜூஸ் அதிகமா கொடுத்துடுங்க நீங்க. சாத்துக்குடி ஜூஸ் கொடுங்க. அதுதாங்க மேம் ஒரு ஆஹ் பயம் இருக்கு இல்ல இவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்போ வந்து நம்ம ஜூஸ் இந்த மாதிரி பழங்கள் ஆஹ் சேர்த்துக்கிட்டா ஓகே தானே மேம். சாப்பாடு சாப்பிடலன்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படிதானே? ஆமா ஆமா. ஓகே. அதே இந்த சம்மர்ல வந்துட்டு நல்ல பெஸ்ட் டிஃபன் என்னடான்னா நைட் டைம் வந்துட்டு மிச்சம் இருக்கிற சாதம்ல தயிர் ஊத்தி பால் வச்சு போட்டுட்டு தயிர் போட்டுட்டு வச்சுட்டு மார்னிங் கொடுப்பாங்க பாருங்க. அது ரொம்ப பெஸ்ட் ஃபுட். அவங்க ஃபாலோ பண்றாங்க மேம். வெங்காயம் 4 வெங்காயம். ஆமா 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 ஆமா. நீங்க ஆனா உங்க பையனுக்கு இந்த கஜூரை வாங்கிட்டு இந்த சீசனுக்கு அது கொடுத்துடுங்க. அந்த தண்ணி ஓகே. குடிங்க. எப்ப கொடுத்தாலும் அந்த தண்ணி குடிங்க. அந்த பிரச்சனை வராது அவங்களுக்கு. ஓகேங்க மேம். நைட்டே ஊற வச்சிடணும் அந்த தண்ணியில. அதான். நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு மார்னிங்ல வந்துட்டு அந்த தண்ணி குடிச்சிடுங்க. ஓகேங்க மேம். ரொம்ப நன்றிங்க மேம். ஜான்ஸ் நீங்க கேட்கலாம். நிச்சயமா சார். என்னன்னா மேடம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஷேர் பண்ணீங்க. அது அது வந்து அந்த கோடை காலத்துல செய்யும் போது நிறைய அந்த பாடி ஹீட்டுங்கிறது நமக்கு ஃபுல்லாவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம மசாலா ஐட்டத்தை குறைக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான அதான் நான் என்ன உள்ளதா இருக்கு. சொல்றேன், கஷ்டமான விஷயம் இல்லையா சார்? மசாலா பொருள் நீங்க இப்போ சப்போஸ் வந்துட்டு ஒரு சிக்கனோ ஏதோ ஒரு பிரியாணி சாப்பிடுறீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க சாப்பிடுங்க. ஆனா அதுக்கேத்த மாதிரி 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா வாட்டர் குடிங்க சார். சாப்பிட்ட உடனே குடிக்காதீங்க. எக்ஸ்ட்ரா வாட்டர் குடிங்க. அதோட வந்துட்டு ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஆஹ் ஒரு சொரக்காய் ஜூஸனோ இல்லைன்னா வெஜிடபிள் ஜூஸோ ஏதோ ஒன்று ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்போ காம்பன்சேஷன் ஆயிடும். நீங்க மசாலா சாப்பிட்டதுக்கு அதுக்கு ரெமெடி கூட சாப்பிடுங்க. தண்ணி இந்த நிறைய குடிங்க. சொரக்கா ஜூஸ் நல்லா சொரக்கா ஜூஸ் பெஸ்ட்டுங்களா?
ஆமா, இந்த சீசனுக்கு வந்துட்டு நல்லா நீர் காய் தானே அது. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா, அப்போ வந்துட்டு வெஜிடபிள் அன்னைக்கு போகாது உள்ள. அப்ப நெக்ஸ்ட் டே கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரும். பாடி வந்துட்டு உள்ள அப்டாமினல் வந்துட்டு ஹீட் அதிகமாயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அது டைஜஷன் ஆகுற வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் நீங்க. நெக்ஸ்ட் பசி ஆகுற வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் ஜூஸ் 2வது இப்ப மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா, நைட் வந்துட்டு வெஜிடபிள் ஜூஸோ, வெஜிடபிள் சூப்போ இந்த மாதிரி சூப் ஐட்டமா, லிக்விட் ஐட்டமா எடுத்துக்கோங்க. அப்போ காம்பன்சேஷன் ஆயிடும். நீர் மோர் குடிச்சிடுங்க. அந்த ஹீட் உடனே சப்சைட் ஆயிடும். ஒண்ணு இது எப்படி இருக்குன்னா, தப்பு பண்ணாலும் வந்துட்டு அத வந்துட்டு கொஞ்சம் உடனே வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான். நன்றிங்க மேடம். என்னன்னா இப்ப நம்ம வாரத்துக்கு 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல. வாரத்துக்கு 5 நாள் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. வேற அது இல்லன்னா இறங்கவும் மாட்டேங்குது. அதனாலதான் இப்ப சொல்றேன். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு பாத்துக்கிறேம்மா. நீங்க சொன்ன மாதிரி அந்த இந்த நீர்மோர் ஜஸ்ட் குடிக்கிறது, அது மார்னிங் போல சில என்ன விஷயங்கள். பண்றீங்க சார், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல வந்துட்டு வெஜிடபிள் ஜூஸ் எடுத்துக்கோங்க சார் நீங்க. இந்த மாதிரி சொரக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க சார். நல்லதா இருக்கும். அது வந்துட்டு பாடி வந்துட்டு நல்லா கூல் பண்ணிடும், வெயிட் லாஸ் பண்ணிடும். நல்ல ஃபுட் அது. ஆக்சுவலா கிட்னி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும். அது ஏதாவது வெஜிடபிள்ஸ் நன்றிங்கம்மா. இருக்கணும். பூசணி சாப்பிடுறேன் நானு. பூசணி பூசணி ஜூஸ் சாப்பிடுறேன் சாப்பிடலாம் சார். காலைல. பூசணி வந்துட்டு வெள்ளை பூசணி வந்துட்டு உங்களுக்கு நல்லது. அதே நீங்க வந்துட்டு எல்லோ கலர் பூசணி எடுத்துட்டீங்கன்னா, சில பேருக்கு வந்துட்டு வாயு அதிகமாயிட்டு பெயின்ஸ் அதிகமாகிற சான்சஸ் இருக்கு. ஹீட் அதிகம் அது. ஒயிட் வந்துட்டு உடம்புக்கு நல்லதுதான். பூசணி நன்றிங்கம்மா. டேஸ்ட் எப்படி வெள்ளை இருக்குன்னு பூசணி தான் தெரியாது. சாப்பிடுறேன். சொரக்காய் வந்துட்டு ஈஸியா இருக்கும், நார்மலா இருக்கும். அது வந்துட்டு வெறும் தண்ணி குடிச்ச மாதிரி தான் இருக்கும். உடம்புக்கு நல்லதுதான். கொஞ்சோண்டு நான் என்ன சொல்றேன், மத்தியானம் கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிடுற மாதிரி இருக்குன்னா, நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பதிலா வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ஜூஸ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நைட் எடுத்துக்கோங்க. பாயில் ஃபுட் எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஜூஸா எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி ஜூஸ் எடுத்துக்கோங்க. இல்ல மோர்ல வந்துட்டு கொத்தமல்லி போட்டுட்டு நீங்க மத்தியானம் 2:00 ஏதாவது மசாலா ஐட்டம் சாப்பிட்றீங்கன்னா, ஒரு 4:00 டைம்லனோ 3:00 டைம்லனோ மோர் வந்துட்டு நீர் மோர் எடுத்துட்டு ஒரு 1 லிட்டர் குடிச்சிடுங்களேன். ஆட்டோமேட்டிக்கா கூலிங் வந்துட்டு வந்துடும் பாடிக்கு. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஓகே சார். நிறைய விஷயத்த வந்து நீர்மோர் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகும் ஆக்சுவலா. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வெள்ளை பூசணிக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா மேடமுக்கு வந்து ஆக்சுவலா பயங்கர பிஸி ஷெட்யூல்ல இந்த அளவுக்கு ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலா. ஏன்னா 40 நிமிஷம் தான் கிளாஸ் சொன்னாங்க. மோர் தென் 1 ஹவர் ஆக போகுது. நம்ம முடிச்சுக்கலாம். ஃபியூச்சர்ல வந்து இன்னொரு கிளாஸ் போடும்போது நம்ம டிஸ்கஷன் வச்சுப்போம். தேங்க்யூ மேடம். நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார்.